சீமான் சார் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு இடைத்தேர்தல் வரப்போகுது, அதனாலதான் வந்து விஜய் சார் வந்து இந்த பணி நியமன ஆணையம் வழங்குறாரு அப்படின்றாரு. அந்த 32 பேர் ஓட்டு போட போறாங்களாமா, போட்டா ஜெயிச்சுடுவாராமா. என்னங்க சீமான்லாம் வந்துங்க, அவர் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதை கூட இப்ப இந்த கடந்த 2-3 வாரமா போயிட்டு இருக்கு எல்லாரும். ஒரு லிஸ்டே பார்த்தாங்க நான், திமுக ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லி இந்த 7க்கு போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சீமான் இதுல வராரு, அம்பாசமுத்திரத்துல. எதிர்கட்சியா இருக்கணும், எதிரி கட்சியா செயல்படக்கூடாது. மக்களுக்கு விரோதமா போனா ரோட்ல வந்து போராடுறது தான் ஒரு எதிர்கட்சியினுடைய இலக்கணமா இருக்கணும். இல்ல அவர் சோத்து கையில சாப்பிட சொல்றாரு முதல்வர், நாங்க அதுல சாப்பிட மாட்டோம், பிச்சை கையில தான் சாப்பிடுவோம்னா இதுக்கு பேரு எதிர்கட்சி இல்லை. மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். கொலையாளின்னு அடுத்த நாளே போஸ்டர் ஓட்டினாங்களே கரூர்ல, 41 உயிரை கொலை செய்த கொலையாளியை விஜய்னு தமிழ்நாடு மாணவர் இயக்கம்னு இல்லாத ஒரு அமைப்பு பேர்ல போஸ்டரை கரூர்ல விடிய காத்தால ஓட்டினாங்களே செப்டம்பர் 28. அது யார் பண்ணாங்க? கனிமொழி அம்மா. அது வந்து நியாயம்ன்றாங்களா? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. இந்த 60 நாள்ல ஒரு அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறாருங்க மாநிலத்துல. லஞ்சம் வாங்கினா நம்ம காலி, லஞ்சம் கொடுக்க கூடாது, ஒழிக்கிறாங்க லஞ்சத்தை அப்படின்னு வெளியே வரான் எல்லா கம்பெனியும். இப்பதான் 47 தனியார் பள்ளிகள் அந்த நிறுவனங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 400 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். செந்தில் பாலாஜி 5 வருஷமா 70,000 போஸ்டர் ஃபில்அப் பண்ணாம போயிருக்காரு எலக்ட்ரிசிட்டி போர்டுல. திமுக ஆட்சினே வச்சுங்க. அப்போ உங்களுக்கு கவலை இல்லையா வேலை இல்லாதவர்களை பற்றி? Way2Bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசசிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை. சீமான் சார் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு கரூர்ல வந்து பணி நியமன ஆணையம் வழங்குறதுக்கு ஒரு ரீசன் வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது, அதனாலதான் வந்து விஜய் சார் வந்து இந்த பணி நியமன ஆணையம் வழங்குறாரு அப்படின்றாரு. அந்த 32 பேர் ஓட்டு போட போறாங்களாமா, போட்டா ஜெயிச்சுடுவாராமா விஜய். என்னங்க சீமான்லாம் வந்துங்க ரொம்ப, அதாவது அவர் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதை கூட இப்ப இந்த கடந்த 2-3 வாரமா போயிட்டு இருக்கு எல்லாரும். அப்பா மகனை சந்திச்சு அது மட்டும் இல்லைங்க, அதாவதுங்க ஒரு நல்ல விஷயம், அரசாங்கத்தை எதிர்ப்பதே நம்ம வேலையா இருக்கக்கூடாதுங்க. எதிர்கட்சியா இருக்கணும், எதிரி கட்சியா செயல்படக்கூடாது. நல்லது செய்தால் வரவேற்று, தப்பு பண்ணா தட்டி கேட்டு, மக்களுக்கு விரோதமா போனா ரோட்ல வந்து போராடுறது தான் ஒரு எதிர்கட்சியினுடைய இலக்கணமா இருக்கணும். இல்ல அவர் சோத்து கையில சாப்பிட சொல்றாரு முதல்வர், நாங்க அதுல சாப்பிட மாட்டோம், பிச்சை கையில தான் சாப்பிடுவோம்னா இதுக்கு பேர் எதிர்கட்சி இல்லை. ஆளுங்கட்சி செய்யறதெல்லாம் எதிர்த்துட்டு இருக்கிறது எதிர்கட்சி இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம். ஸ்டாலினும் அதானே சொன்னாரு, கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன். இது என்ன கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன்னா ரொம்ப மோஸ்ட் டிஸ்ரப்டிவ் ஆப்போசிஷனாக இருக்குது. அதாவது அரசாங்கம் எதை சொன்னாலும் அதை எதிர்க்கிறது வந்து எதிர்கட்சி வேலை இல்லைங்க. மக்களுக்கு அதனால் ஏதாவது ஆபத்து வருதா, சமூகத்துக்கு ஏதாவது ஆபத்து வருதா, அல்லது மாநிலத்தின் நலன்களுக்கு ஏதாவது ஆபத்து வருதா, அதை நீங்கள் வந்து சுட்டி காட்டலாம், சண்டை போடலாம். நீங்கள் வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சாலும் அதை நான் எதிர்க்கணுன்றதுல இறங்கினீங்கன்னா அது டெமோக்ரஸியே கிடையாதுங்களா? அது ஸோ மக்களோட யார் வந்து அன்னைக்கு கரூர் சம்பவத்தை அன்னைக்கு கூட நின்னான்னு மக்களுக்கு தெரியும். இந்த கரூர் சம்பவம் வந்து விசாரணையில் இருக்கும்போது இதை பற்றி பேசுறது முதலமைச்சருக்கு வந்து நல்லதல்ல அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்களே சார். சரி, அவங்கெல்லாம் பேசலாமா? கொலையாளின்னு அடுத்த நாளே போஸ்டர் ஓட்டினாங்களே கரூர்ல, அதாவது கைது செய் 41 உயிரை கொலை செய்த கொலையாளியை விஜய்னு தமிழ்நாடு மாணவர் இயக்கம்னு இல்லாத ஒரு அமைப்பு பேர்ல போஸ்டரை கரூர்ல விடிய காத்தால ஓட்டினாங்களே செப்டம்பர் 28. அது யார் பண்ணாங்க? கனிமொழி அம்மா. அது வந்து நியாயம்ன்றாங்களா? ரொம்ப, அதாவதுங்க இவங்க பண்ணா அது வந்து தப்பு இல்லை, அடுத்தவன் பண்ணா அதுக்கு வந்து பெரிய. நான் கேட்குறேன், அவங்க என்ன சொன்னாங்க போன தேர்தலுக்கு முந்தின தேர்தல் நினைக்கிறேன், இளம் விதவைகள்லாம் அதிகமாயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில்.
ஆமா. மதுக்கடைகள் டாஸ்மாக் கடைகளால் மூடு மூடு அப்படின்லாம் பேசுனாங்கல்ல. சரி, இவங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க, மூடிட்டாங்களா? 500 கடைகள் எக்ஸ்ட்ரா ஏதோ திறந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். என்ன சொல்றேன், வருமானம் அதிகமா ஆயிருக்கு. டாஸ்மாக்னா குடிக்கிறவன் அதிகமா இருக்கான், குடிக்கிற இது குவான்டிட்டி அதிகமா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, அப்ப நீங்க எதிர்கட்சியா இருந்தா ஒண்ணு பேசுவீங்க, ஆளுங்கட்சியா வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் மூட்டை கட்டி அடியில தள்ளிட்டு எண்ணுவீங்க. பணம் பணம் தான், பணம் பத்தும் செய்கின்ற மாதிரி. அதனால திமுகவுக்கெல்லாம் விஜய் அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு யோக்கியதை கிடையாது, அருகதை கிடையாது. அவரு நிறைய சொன்னாரு, ஆனா நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், 60 நாள் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் இன்னும் நான், இல்லையா? இந்த 60 நாள்ல ஒரு அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறாருங்க மாநிலத்துல. லஞ்சம் வாங்கினா நம்ம காலி, லஞ்சம் கொடுக்க கூடாது, ஒழிக்கிறாங்க லஞ்சத்தை அப்படின்னு வெளியே வரான் எல்லா கம்பெனியும். இப்பதான் 47 தனியார் பள்ளிகள் அந்த நிறுவனங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். 400 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ இந்த ஊழல் நடக்கிறது வாலாயுதமா நமக்கு தெரியும். அதாவது இந்த பிடபிள்யூடி, இந்த இபி, டாஸ்மாக்லாம் நமக்கு தெரியும். ஊழல் நடக்கிற வாய்ப்பே இல்லை நினைச்சிட்டு இருந்த இந்த ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குல்ல, பள்ளி கல்வித்துறை, அதுல 400 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கானுங்க. ஒரு ஆள் ஜெயிலில் இருக்காரு, அரசகுமார்னு ஒருத்தர், இன்னொரு ஆள் முத்துக்குமார்னு ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் நேத்தான் தள்ளுபடி ஆயிருக்கு, நாணயமா அவரும் உள்ள போயிடுவாரு. எல்லாம் அன்பில் மகேஷுக்கு நெருக்கமான ஆட்கள். எதுக்காக 400 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க? என்ஓசி கொடுக்கறதுக்கும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு ரினிவல் பண்றதுக்கும், இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு, இதுக்கு 400 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்த ஆட்சி ராஜ்மோகன் மினிஸ்டர் 1000 பள்ளிகளுக்கு இதை ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துட்டாருங்க. 2வது நாள் அவங்களுக்கெல்லாம் கிள்ளி பார்த்துக்கிறாங்க, நாம் காண்பது நனவா கனவான்னு. ஏன்னா அவ்வளோ இழுக்கடிச்சு இருக்கானுங்க. பணத்தை வாங்கிட்டு 35 லட்சம் இருந்து 1 கோடி வரைக்கும் வாங்கியிருக்கானுங்க. இப்ப இந்த ஆட்சியெல்லாம் நடத்திட்டு இவங்க கனிமொழிலாம் வாஷிங் மிஷின் பேசுறது, உதயநிதி சோபா மாடல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு சிரிக்க தான் தோணுது. மக்கள்லாம் மடையர்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? வேலை வாய்ப்பு போயிடுமா? KN நேரு பண்ணார், அப்ப என்ன பண்ணீங்க? ஏழை எளிய மக்கள் வேலை வாய்ப்புல தானேப்பா மண்ணள்ளி போட்டாரு. செந்தில் பாலாஜி 5 வருஷமா 70,000 போஸ்டை ஃபில்அப் பண்ணாம போயிருக்காரு எலக்ட்ரிசிட்டி போர்டில். திமுக ஆட்சின்னு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு கவலை இல்லையா வேலை இல்லாதவர்களை பற்றி? இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சிக்கு கவலை இல்லையா? அதாவதுங்க, ஒரு ஆள் நல்ல வேலையை செய்கிறான், அதை பாராட்ட மனசு வரணும். பாராட்ட மனசு இல்லையா, பேசாம கடந்து போங்க. ஆனா அதுக்கு வந்து காது மூக்கு வச்சு இது வந்து ரொம்ப தப்பு, ஆட்சி முன்மாதிரி இல்லை. எது முன்மாதிரி? 35 லட்சம் ரூபாய் நேரு வாங்கினது தான் முன்மாதிரியா? நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. அதாவது எதிர்கட்சிகள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்னு போய் அலைஞ்சாங்க பாருங்க. என்னப்பா இது, இந்த 32 போஸ்டை கொடுத்ததுல நீங்க இப்ப கூட சொல்லலாம், ஏங்க அப்ப அதை வந்து இதுக்கும் சொல்லுங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஏர் ஷோல அவர் செய்வாரு, செய்தால் தவறு இல்லைன்ற நான். ஏங்க 8 கோடி மக்களுக்கான ஆட்சிங்க இது. இது ஏதோ ஒரு கட்சி இன்னொரு கட்சியில ஓட்டு போட்டவனுக்கான ஆட்சி இல்லை. நீங்க அதை சொன்னேன், உங்க ஆட்சியில நீங்க செய்து இருக்கணும், செய்யல. சரி, இப்ப கூட அதை பண்ணணுமா? பண்ணலாம். நேற்று கூட நான் ஒரு நேர்காணல்லையோ தொலைக்காட்சி டிபேட்ல நினைக்கிறேன், சூப்பர் நியூமரி போஸ்ட்னு கிரியேட் பண்ணலாம் கவர்மெண்ட்ல. அதாவது இருக்கிற வேக்கன்சில கை வைக்காம எதிர்காலத்தில் உருவாக போகும் வேக்கன்சின்னு கால்குலேட் பண்ணி அதுல ஃபில்அப் பண்ணலாம் இந்த 31 பேரை. இங்க பரீட்சை எழுதுவங்களுக்கு ஆபத்து இருக்காது. See, we are guiding this government. நல்லது பண்றதுக்கு வழி சொல்லலாங்க 4 பேர். அதை தடுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு போறாங்களே, இவங்க எப்படியாப்பட்ட ஆட்கள்? மேபி இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இறந்தவங்களுக்கு பதவி கொடுங்க, பணி நியமனம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தா வரவேற்கத்தக்க விஷயம். கண்டிப்பா, நானே சொல்றேன்னா, இந்த சேம் லாஜிக்கு அரசு பயங்கரவாதத்தால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடினவங்களை துப்பாக்கியால சுட்டு கொன்னாங்கல்ல.
ஏன் அடிச்சே கொலை பண்ணாங்களாங்க அந்த இது சாத்தான் சாத்தான் குளம். அது அவங்க குடும்பத்தில் கூட ஏன்னா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்பாவும் இறந்துட்டான், பையனும் இறந்துட்டான். அவங்கள யாராவது குடும்பம் அவங்க தங்கச்சிக்கோ யாருக்கோ கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து கருணை அடிப்படையில் செய்யணுங்க. கருணைனா என்ன, மனிதாபிமான கிலோ எவ்வளோன்னு கேட்குறவங்க தான் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்து இருக்காங்க. இவருக்கு கருணை அதிகமாக இருக்குது, மனிதாபிமானம் மேலோங்குது, மக்கள் மேலே அன்பு பாசம் இருக்கு, அதனால செய்கிறாரு. இதை கேளுங்க. உங்களுக்கு மட்டும் செஞ்சு ஒரு ஆள் நேற்று பேசுறாரு, நடிகரை பார்க்க போனாங்களாம். ஏன் டாக்டரை பார்க்க போய் ஏதாவது செத்தா பரவாயில்லையா? அதாவது எவ்வளவு வன்மம் இருக்கு பாருங்க. முன்னாள் நடிகர் விஜய்ன்றாங்க, முன்னாள் நடிகர் முதல்வர்னு சொல்லிடக்கூடாதான். அது முன்னாள் நடிகரா மாறிடுச்சா சார்? அப்ப உதயநிதி என்ன இந்நாள் நடிகரா? வித்தியாசமான பட்டம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க வேறங்க, திமுகவினருக்கு தோல்வி அடைஞ்சிட்டோன்ற உணர்வே இன்னும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னமும் வந்து ஏதோ தப்பு நடந்துச்சு, நம்ம கண்ணை முழிச்சு பார்த்தா ஏதோ இது கனவுல தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அவங்க. ஏன் மக்கள் தங்களை நிராகரித்தார்கள், ஏன் தங்களுடைய தலைவரை எம்எல்ஏவை கூட ஆக்காமல் தோற்கடித்தார்கள் என்ற உண்மையை உணராமல் அதை ஆராயணும். அப்பதானே ஃபர்தரா போக முடியும். ஆனா விஜய் வந்துடக்கூடாது. அதனால அமித்ஷாவின் அடிமைன்னு 5 வருஷமா திட்டின எடப்பாடியை நாங்க முதலமைச்சர் ஆக்குவோம். எப்படி சரியா இருக்க முடியுங்க? ஸோ அந்த விஷயத்தையுமே இன்னைக்கு விஜய் சார் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா இல்லையா? நீங்க வந்து ஒட்டு இல்லை உரம் இல்லைன்னு இடைத்தேர்தலில் நிரூபிங்க, அப்புறமா நாங்க நம்புறோம், அப்புறம் வந்து பேசுங்க. இல்ல கூட்டு களவாணிகள் சொன்னாரு. அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு தாங்க இருக்காரு. அவர் 2-3 விஷயம் தொடர்ந்து சொல்றாருங்க. திமுக அதிமுக 2 கிடையாது, ஒண்ணுதான், 2 பேரும் ஒண்ணுதான், டீலிங் இருக்கு அவங்களுக்குள்ள, ரொம்ப நாளா சொல்லியிருக்காரு. அது இப்போ மே மாசம் 5ஆம் தேதி 4ஆம் தேதி ப்ரூவ் ஆயிடுச்சு. எடப்பாடியை முதல்வராக்க ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள் கிட்ட பேசுறது இதெல்லாம் அம்பலமாக்கிடுச்சு இல்ல. அதே போல பாஜகவோடு கள்ள உறவு வச்சிட்டு இருக்கு திமுகன்னு சொன்னதும் அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. அதான் நடந்துட்டு இருக்குது. அந்த கூட்டணி தான் வரப்போகுது பாருங்க. நீங்க இடைத்தேர்தல்ல வருமா இல்ல உள்ளாட்சி தேர்தல்ல வருமா? ஆனா நிச்சயம் வரும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக அதிமுக பாஜக முடிந்தால் நாம் தமிழரும் சேர்ந்துக்கும். நாம் தமிழர் இதோட ஏற்கனவே 4% சார். இன்னொரு தடவை போயிட்டு அதிமுக திமுக கூட கூட்டணிச்சா அதை எப்படி சார் ஏத்துப்பாங்க? சரி, இப்ப பொது வேட்பாளர் அம்பாசமுத்திரத்துல போனாருன்னா அப்ப என்ன அதுக்கு பேர் என்ன சார்? அது வந்து தவறான தகவல் தான் சொல்றாங்க. இன்னும் அதுவுமே ஊர்ஜிதம் ஆகல. இல்லைங்க, ஒரு லிஸ்டே பார்த்தாங்க நான். திமுக ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லி இந்த 7க்கு போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சீமான் இதுல வராரு, அம்பாசமுத்திரத்துல பொது வேட்பாளர்னு போட்டிருக்கு. அதனால வந்துங்க எதுவும் இல்லாம கசியாதுங்க, நெருப்பில்லாமல் புகையாதுன்னுவாங்கல்ல. அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா? உதயநிதியை வரவேற்கிறது, ஸ்டாலின் கூட போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பாடிகார்டு மாதிரியா சார்? பாடிகார்டில் எஜமானர், அப்புறம் அவர் கீழே ஒருத்தர் இருப்பார், என்ன அடிமையா, மாஸ்டர் ஸ்லேவ். சிற்றரசர்லாம் வேற சொல்லுவானா, மாஸ்டர் ஸ்லேவ். அந்த ரிலேஷன்ஷிப் தான் தெரியும். நீங்க நல்லா கவனிங்க அவருடைய பாடி லாங்குவேஜ். அவரு உட்காராம இவரு உட்கார மாட்டாரு, வெளியே பேசவன் திராவிடம் தான் என் மெயின் எதிரி, திராவிடத்தை ஒழித்து கட்டுவேன் அப்படின்னு. ஆனா அந்த திராவிட தலைவர்களை வந்தாங்கன்னா மாஸ்டர்ஸ், அவ்வளவுதான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். விஜய் சார் வந்து அதிகாரம் பணம் எல்லாம் இந்த அரசியல்ல தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னாங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தா என்ன தோத்துட்டு இருக்குன்னா, இங்க திமுகவுடைய கொள்கை பெருசா தரல. ஏன்னா திமுக எதிர்த்த அதிமுக கூட்டணிக்கு போறேன்றாங்க, திமுக எதிர்த்த நாம் தமிழர் கட்சியையும் கூட்டணிக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இங்க வந்து அதிகாரம் பணத்துக்கு இந்த 3 கட்சிகளுமே இப்ப வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குதோன்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியில எழுதல. பணபலம் தோற்கடிக்கப்பட்டது முழுசா அப்படின்றது விஜய் சார் சொல்றதை நான் ஏத்துக்கல. ஏன்னா பணபலம் முழுசா தோத்துருந்தா செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தெற்குல எப்படி ஜெயிச்சாரு, KN நேரு எப்படி ஜெயிச்சாரு, ஏவா வேலு எப்படி ஜெயிச்சாரு? ஸோ பணபலமும் வேலை செஞ்சிருக்கு. பணபலம் இல்லாம இல்லை. 1000 கோடி 100 கோடி 50 கோடி செலவு பண்ணியிருக்காங்க.
திமுக அதிமுக 2 பேரும் செலவு பண்ணிக்கணும். தாவேக்கா செலவு பண்ணலன்னு சொல்லுங்க. ஆனா பணபலத்தை முறியடிச்சிருந்தாங்கன்னா அதிமுக 47 இடத்துல ஜெயிச்சிருக்க முடியாது, திமுக 59 இடத்துல ஜெயிச்சிருக்க முடியாது, தாவேக்கா 200 இடத்துல ஜெயிச்சிருக்கும். ஸோ பெருமளவுக்கு தோக்கடிச்சிருக்காங்க பணபலத்தை. ஆனால் முழுமையாக பணபலம் இந்த தேர்தலில் வீழ்த்தப்பட்டதுன்னு நான் நம்பலை. ஓகே சார். கரூர்காரர் எங்க சார்? கரூர் கம்பெனிக்காரர் ஓடி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து சிங்கப்பூர் பக்கம் போயிட்டாரு. அப்ப வந்து விஜய் சார் ஒரு விஷயம் சொல்றாரு, ஒருத்தர் ஃபாரின் ஓடிட்டாரு. நான் ஸ்டாலின் சார் சொல்லலைங்க, ஏன்னா அவர் மேல எனக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்குது அப்படின்றாரு. என்ன தனிப்பட்ட பாசம்? இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து ஒரு டிஎம்கே சிம்பத்தைசர் தாங்க கருணாநிதி பீரியட்ல, சந்திரசேகர். ஸோ தே ஹாவ் சம் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டாலின் ஃபேமிலி. இவரும் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாம் தயாநிதின்ற உதயநிதி எல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்திருக்காங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருந்திருக்காங்க. அவர் வீட்டுக்கு போகிறது பழகிறது. அதனால தான் அவர் ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் அங்கிள்லாம் சொன்னார் பார்த்தீங்களா. அதை நிறைய பேர் தப்பாக சொன்னதால தான் அப்புறம் ஸ்டாலின் சார்னு மாற்றிட்டார். சரி, அவருக்கு இருக்கக்கூடிய பழக்கம் அறிமுகத்தின் காரணமாக ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னார். அவர் அங்கிள்னு தான் கூப்பிட்டுருப்பாரு அந்த தருணங்களில், புரியுதுங்களா. அதில் பேசிட்டாரு. ஆனால் முதல்வராக இருக்கிறவரை போய் அங்கிள்ன்ட்டாருன்னு இவங்க அதுக்கு ஒரு கதை கட்டின ஒன்றா நெக்ஸ்ட்லேருந்து மாற்றிக்கிட்டாரு, சார் அப்படின்னு பேசினாரு. ஸோ ஈ ஆல்வேஸ் ஹாவ் ஏ சாஃப்ட் கார்னர் டுவர்ட்ஸ் டிஎம்கே ஃபேமிலி பிகாஸ் ஆஃப் திஸ் பர்சனல் ரிலேஷன்ஷிப். இப்போ சட்டசபையில் கருணாநிதின்னு ஆரம்பித்தார், அப்புறம் சாரி கலைஞர் கருணாநிதின்னு சொன்னார், கைக்கு அதாவது மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. ஸோ அது அவர் சொன்னாலும் ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, கருணாநிதி ஒரு தீய சக்தின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் இவர் கருணாநிதின்னு வாய்த்தவர் சொல்லிட்டு அதை அப்படியே வாபஸ் வாங்கிட்டு சாரி கலைஞர் கருணாநிதி அவர்கள்னாரு. ஸோ இவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்க ஃபேமிலியில இருந்த ரிலேஷன்ஷிப், அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தது, அதை தானே தவிர அதுக்காக வந்து he will not compromise with people interest. மக்கள் நலன் தான் அவருக்கு பெரிது. அதனால தான் நீங்க சொன்னது கூட ஸ்டாலின் சார் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்குதுன்னு சொன்னாரு. அது பர்சனலா ஒரு மரியாதை இருக்கு. நான் அவரை சொல்லலை, நான் வந்து இவரை சொன்ன சிங்கப்பூர்ல ஒருத்தர் போய் படுத்திருக்கிறாரு. இன்னும் எத்தனை பேரோட ஒரு இக்கனா வேற வச்சாரு சார். கண்டிப்பா இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தோண்ட உதயல் மாதிரி நிறைய வருவாங்க. நான் தான் சொன்னேன்னே, த லீஸ்ட் கரப்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு நான் நினைச்சிட்டு இருந்த ஸ்கூல் எஜுகேஷன்லயே இவ்வளோ கரப்ஷன் நடந்துருக்குதுன்னா அப்போ இந்த பிடபிள்யூடி, டாஸ்மாக், கனிம வளம் இதெல்லாம் என்ன கொள்ள நடந்திருக்கும். இப்போ பாருங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்றார் டாக்டர் அருண்ராஜ், தமிழ்நாட்டுக்கு 600 எம்பிபிஎஸ் சீட்டு போச்சு. ஏன் போச்சுன்னா 2 மெடிக்கல் காலேஜ் டக்குன்னு நிகர்நிலை அந்தஸ்துக்கு போயிட்டாங்க, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியா. அப்படி போனால் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா வராது. அதுக்கு இது 2ம் என்ஓசி வாங்காமலே போயிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட. யாரானா ஒன்று வந்து ரகுபதி ஃபார்மர் மினிஸ்டருடைய ஏதோ விநாயகம், கற்பக விநாயகம், இன்னொன்று வந்துட்டு அந்த இது இருக்குது இல்லையா, கிட்னி புகழ் ஒன்று இருக்குது இல்லையா, கதிரவன் டிஎம்கே எம்எல்ஏக்கு சொந்தமானது. ஆக இவங்க எந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டுக்கு 600 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு வராம பண்றதுக்கு இவங்க இதெல்லாம் போன ஆட்சியில தான் நடந்திருக்குது. அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேல் இப்ப குடங்குடமா கண்ணீர் வடிக்கிறாங்களே. ஒரு பக்கம் நீட்டை எதிர்க்கிறேன்றாங்க, இன்னொரு பக்கம் இவங்க 600 சீட்டை வாயில போட்டுட்டு இருக்காங்களே. இப்போ டாக்டர் அருண்ராஜ் மாதிரி ஆட்கள் இதை வெளியே சொன்னதால தான் வெளியே தெரியுது. அது மாதிரி மக்கள் நலனை விட தம் மக்கள் நலனையே குறியா வச்சிருந்ததால தான் திமுகவை மக்கள் தண்டித்திருக்கிறார்கள். இவங்க வந்து ஆனஸ்டா அப்ரைஸ் பண்ணோம், தவறுகளை திருத்திக்கணும். ஜனநாயகத்துல தோல்வி வெற்றிலாம் சகஜங்க. அப்போ அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் விஜய் ஆட்சியை கவுத்தரணும், விஜய முதல்வர் பதவியிலேருந்து எடுத்துடணும், அதுக்கு அவங்க கட்சியிலேருந்து ஏதாவது குதிரை வியாபாரம் பண்ணோன்னீங்கன்னா நீங்கள் அடிமேல் அடி தான் வாங்குவீங்க. திருந்தவே இல்லையே நீங்கள். மக்கள் தீர்ப்பு நமக்கு எதிராக போயிருக்குன்றத யூ டிட் நாட் ரியலைஸ் ஸ்டில் நவ். கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் கையில் தான் இப்போ ஆட்சி இருக்கிற மாதிரி பேசி எந்த அளவுக்கு பேசுனாங்க தெரியுமா,
நம்ம தலைவருடைய அப்ரூவல் வாங்கிட்டு தான் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நம்ம தயவுல தான் ஆட்சி நடந்துட்டு இருக்குதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, இது யாரை ஏமாத்துறதுக்கு? சார் கடைசியா விஜய் சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இது போதாது, நம்ம வந்து நிரந்தரமான ஒரு பதிலடி கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை வந்து திமுக அரசு பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு. இந்த நிரந்தரமான பதிலடி இனி எந்த எலெக்ஷன்லையும் மறக்கக்கூடாதுன்றதா? ஆமாங்க. அதாவது இப்போ பெரிய தோல்வியை கொடுத்தாச்சு திமுகவுக்கு. அடுத்தது அவங்க கூட்டணி எல்லாம் பிரித்து மேய்ஞ்சாச்சு, தனித்து விடப்பட்டிருக்கு. இதுவும் போதாது, இன்னும் கடுமையான தோல்வியை இடைத்தேர்தல்களில் கொடுக்கணும், உள்ளாட்சி தேர்தலில் கொடுக்கணும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்தாதான் அது வந்து தீய சக்தின்னு அதை முழுசாக ஒழிச்சிடணும் இல்லைங்களா? தீய சக்திக்கு உயிர் கொடுத்துட்டே இருந்தா எப்படி? அதனால் மக்கள்கிட்ட சொல்கிறார், இன்னும் அடி கொடுத்து அதை ஒழிச்சு பஸ்பமாக்குங்கன்றாரு. கரெக்டு தானே? ஜனநாயக ரீதியாக பார்த்தா அது தப்பு. எதிர்கட்சின்னு ஒன்று வலுவாக இருக்கணும், அப்போ தான் ஆளுங்கட்சிக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஆனால் இவங்க வந்து எதிரி கட்சியால இருக்கிறாங்க. எதிர்கட்சி ஒரு கட்சியாவது வலுவா இருக்கணும். இங்க பல எதிர்கட்சிகள் இருக்கு, ஆனா எது வலுவா இருக்குன்றதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. திமுக தாங்க, அதுல என்ன சந்தேகம்? அவர்தான் வலுவான சொல்றாரு, கட்சியா இருக்காது. டிவிகே வர்சஸ் டிஎம்கே உள்ளதில் இன்னைக்கு வந்து எதிர்கட்சி அப்படின்னு சொன்னா இது அதிமுக போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அது வந்து காலியாகி கரைஞ்சிட்டு இருக்குது. அதனால வந்து தாவேக்காவுக்கு எதிர்கட்சியா திமுக தான் இருக்கும், அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. ஓகே சார், மீண்டும் ஒரு நேர்காணல்ல சந்திக்கிறேன். நன்றி சார். Way2Bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசஸிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை.